ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீக்கம் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து நீக்கம் பண்ணது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதும் எப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்களே உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் மொபைலில் உங்களால் வந்து பெயர் நீக்கம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். என்னுடைய மொபைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். மொபைலில் கூகுள் போயிட்டு கூகுளில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க குரோம் ப்ரௌசர் வந்து போயிடுங்க. குரோம் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாக்ஸ் போயிடுங்க. அங்கே போயிட்டு TNPDS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து TNPDS அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும். TNPDSல பாத்தீங்கன்னா வெப்சைட் கூட www.tnpds.government.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. இது டச் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து உள்ள போறோம். ஓகேவா? நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இவங்களுடைய இன்னர் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். கீழே ரைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க பத்தின எல்லா டீடைல்ஸுமே வந்து கீழே வந்து தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. கரண்ட்ல என்னென்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம இப்ப உள்ள போறது பயனாளர் நுழைவுன்னு இருக்கு இல்லையா, அது மூலமா தான் இப்ப நம்ம உள்ள போறோம். ஃபர்ஸ்ட்ல கிரீன் கலர் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணி அது வழியா உள்ள போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்ணி உள்ள போய்ப்போம். லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும். லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இன்சர்ட் பண்ணணும். அதாவது எந்த மொபைல் நம்பர்னா, நீங்க ரேஷன் கார்டுல ஜாமா வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு SMS வரும் இல்லையா, இவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்க அப்படின்னு, அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல இந்த 10 இலக்க மொபைல் நம்பரை நீங்க வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கேப்சா குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டா பார்த்து கீழே நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நீங்க டச் பண்ணணும். நீங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் ஆகி அடுத்த பேஜ் இது மாதிரி ஓபன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க போட்ட மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு முறை கடவுச்சொல் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, நீங்க எந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பருக்கு 7 இலக்கத்துல ஒரு OTP அவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த OTP-யை நீங்க கரெக்டா இந்த பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். அந்த OTP-யோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா 300 வினாடிகள். அந்த வினாடிகள் கூட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு yellow பாக்ஸ்ல வந்து ஷோ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? பக்கத்துல கிரீன் கலர் பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நீங்க OTP-யை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதிவு செய் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் நீங்க டச் பண்ணணும். நீங்க இந்த பதிவு செய் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி இது மாதிரி வரும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்க குடும்ப தலைவருடைய விவரம் கொடுத்திருப்பாங்க, உங்க குடும்ப அட்டையோட எண் கொடுத்திருப்பாங்க, அந்த மின்னணு அட்டையோட எண் கொடுத்திருப்பாங்க, நீங்களுடைய பதிவு எண் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் அது அரிசி அட்டையா சீனி அட்டையான்னு கொடுத்திருப்பாங்க, உங்க குடும்பத்துல எத்தனை நபர்கள் பெரியோர் சிறியோர் இருக்காங்கன்னு கொடுத்திருப்பாங்க, சிலிண்டருடைய எண்ணிக்கை கொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதார், இப்ப உங்க குடும்ப அட்டையில ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல ஒரு கூட்டு குடும்பத்துல சொல்றேன், ஒரு 10 பேர்ல வந்து 4 பேருக்கு ஆதார் அட்டை வந்து இணைக்கப்படாம இருக்கு அப்படின்னா, இல்ல பட்ட ஆதார் அட்டை எத்தனை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே அந்த அட்டை வந்து செயலில் இருக்கா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் உங்க மொபைல்ல ஒரு சின்ன PDF வேணும்னு அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா, இல்ல மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆகும். உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு PDF மாதிரி டவுன்லோட் ஆயிடும். நீங்க அது மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட்ல ஒரு முகப்பு பேஜ் இருந்தது இல்லையா, ஸோ அந்த பேஜ்க்கு இப்போ வந்துக்கோங்க. லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஏதோ இருக்குது பாருங்கள். நான் ஹைஃபன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷனுக்குள்ளார போய் தான் இப்போ நம்ம வந்து குடும்ப உறுப்பினரை நீக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இதே போல் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கா. அதுக்கு கீழே பாருங்கள், சேவையை தேர்வு செய்யவும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக பாருங்கள்,
குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பாருங்க ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டாக்குமெண்டேஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. என்னென்ன நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இருந்தால் இறப்பு சான்றிதழ் இறப்பு காரணமாக ஒருத்தவங்களை நீங்கள் நீக்கம் பண்ணுறீங்கன்னா இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். அதாவது டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, இப்போ அதனால வந்து நீங்கள் நீக்கம் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுடைய பெயரை நீங்கள் நீக்கம் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் பையனுடைய பெயரை நீங்கள் நீக்கம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா திருமண சான்றிதழ் அப்படின்னு சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தத்தெடுக்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நீக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ என்ன ரீசனுக்காக ஒருத்தவங்களை நீங்கள் வந்து இந்த கார்டில் வந்து இணைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் மேரேஜ் ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மேரேஜ் அதாவது திருமணம் நடைபெற்ற காரணத்தால் நீக்கம் வேண்டி விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் தமிழ்லையும் டைப் பண்ணுறேன், அதை நான் மேலே இங்கிலீஷ்லையும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதை நான் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி பாக்ஸில் அந்த குடும்ப அட்டையில் உள்ள மொத்த நபர்களுடைய பெயரும் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படிங்கிற இடத்துல செயலில் இருக்குது, எல்லாருமே இந்த 4 பேர் இப்போ செயலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் யாரை வந்து இப்போ நம்ம நீக்கம் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு நேராக இது மாதிரி நம்ம வந்து டிக் மார்க் வந்து கொடுக்கணும். நீங்கள் யாரை நீக்கம் பண்ணுறீங்களோ சரியான நபரை கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா அப்போ தவறான நபர் வந்து நீக்கம் ஆகிடுவாங்க. அவங்க பேருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அது மாதிரி டிக் மார்க் வந்து கொடுக்கணும். டிக் மார்க்கை அது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்ம கார்டுலேருந்து நீக்கம் பண்ண முடியும். மேலே ஒரு ஆவணத்தை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, கீழே வந்து இதை மாதிரி டிக் மார்க் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உறுதிப்படுத்துதல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை குட்டி பாக்ஸை ஒரு டிக் பண்ணிடணும். இதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, சேர்த்தோம்ல, சேர்க்கும் போது என்ன ஃபாலோ பண்ணணுமோ சேம் அதே தான், சின்ன சின்ன ப்ரொசீஜர் மட்டும் தான் மாறுது. நான் வந்து யாரையும் இப்போ நான் நீக்கம் வந்து பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் அந்த டிக் மார்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் யாரை நீக்கம் பண்ணுறீங்களோ அவங்களை நீங்கள் டிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இந்த உறுதிப்படுத்துதல்ங்கிற பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பதிவு செய்ய அப்படிங்கிற இந்த க்ரீன் பாக்ஸை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இது போல தான் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் இதுலேயும் டிக் மார்க் க்ரீன் டிக் வந்துருக்கு பாருங்க. அப்படி க்ரீன் டிக் வந்துட்டுனா அந்த உறுப்பினர் வந்து நீக்கம் பண்ணுறதுக்கான கோரிக்கை வந்து வெற்றிகரமாக வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு குறிப்பு எண்ணையும் அவங்க வந்து கீழே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உறுப்பினர் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், முகவரி மாற்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கடையையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி இதே மாதிரி உங்களுக்கு ஃபைனலில் இது மாதிரி க்ரீன் டிக் வந்து குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க. இந்த குறிப்பு எண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன நிலைமைக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ, அதாவது நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இப்போ நீங்க மெயின் பேஜ் வந்துக்கோங்க. மெயின் பேஜ் வந்துட்டு கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது என்னன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு, அதுல லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அந்த ஆப்ஷன் இதுதான். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளார நீங்கள் வந்துக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும், அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம எது ஓப்பன் பண்ணாலுமே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் தான் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம குறிப்பு எண் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த குறிப்பு எண்ணை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த குறிப்பு எண் கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டச் பண்ணிடணும். ஸோ நம்ம இதை மாதிரி செய்கிறது மூலயமா நம்மளுடைய இப்போ கொடுத்தோம்ல ஒரு அப்ளிகேஷன் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, பெயர் நீக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து சேர்க்கிறதுக்கோ இல்லை வந்து முகவரி மாற்றவோ கொடுத்துருப்போம்ல, அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலையில் இருக்குங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இதை மாதிரி பதிவு செய்யணும்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய விண்ணப்பம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, குடும்ப உறுப்பினர் நீக்கம் கோரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து குறிப்பு எண் கொடுத்துருக்காங்களா, இந்த பக்கம் பாருங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதி அந்த டேட்டோட கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே விண்ணப்ப பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி தான் அவங்க உங்களுக்கு பண்ணி விண்ணப்ப பதிவிறக்கம் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம மொபைல்லேயே நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் உட்காந்துட்டே நம்ம வந்து பண்ணிட முடியும். நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆக இந்த கிரீன் டிக் வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு டிக் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கோரிக்கை நம்ம நீக்கம் பண்ணவோ அல்லது சேர்க்கவோ முகவரி மாற்றவோ என்ன கோரிக்கை நம்ம உள்ள கொடுத்தோமோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீக்கல் பண்ணுறதுக்கான சான்றிதழ் நீங்கள் மறுபடியும் வந்து பதிவிறக்கம் இந்த இடத்துல பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரேஷன் கார்டில் ஒரு பேர் நீக்கவோ சேர்க்கவோ அல்லது முகவரி மாற்றவோ ஷாப் மாற்றுறதுக்கோ ஒரு இ சேவை மையத்துக்கோ அப்படி இல்லைனா வந்து ஒரு தாலுக்காக்கோ போகாமல் இந்த சேவைகள் எல்லாமே நம்ம மொபைல்லையே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ அது எப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் நீங்கள் லென்த்தாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுபடி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய தகவல் எல்லாமே உங்களை வந்து உடனுக்குடனே வந்து சேரும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.